என்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த என்னுடைய தாய் தந்தைக்கும், நான் யார் என்று அறிமுகம் செய்த என்னுடைய தமிழ் மொழிக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிமையான வேளையிலே இணையத்திலே இணைந்திருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும், சான்றோர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் என்னுடைய நண்பர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு இன்றைய குடும்பத்தில் குறைந்து வரும் மதிப்பு பொறுமை. எனக்கு அம்மா பேசுறத பார்க்கும்போது இலக்கியத்தில் ஒழுக்கம் என்ற தலைப்புல பேசுற மாதிரி தான் தெரிஞ்சது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே தான் நடுவரே, பொறுமை இன்னைக்கு இல்லதான். பெற்றோர் இல்லை என்றால் பலம் இல்லை, பணம் இல்லை என்றால் பாசம் இல்லை, சொத்து இல்லை என்றால் சொந்த பந்தம் இல்லை, வேலை இல்லை என்றால் மரியாதை இல்லை, பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை நடுவரே. இன்று குடும்பங்கள் பொறுமையை வெளிச்சத்தில் தொலைத்துவிட்டு வாழ்க்கையை இருட்டில் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாப்பிடும் போது செல்போனுக்காக அடம் பிடிக்கும் குழந்தை முதல் இன்று பொறுமையாக பேர குழந்தைக்கு கதை சொல்லும் தாத்தா பாட்டி வரைக்கும் யாருக்குமே பொறுமை இல்லை. குறிப்பாக சொல்ல போனா திருமணங்கள் 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகணங்கள் சாட்சியாக 8 திசையிலும் சொந்தங்களை வரவழைத்து 7 சுவரங்கள் முழங்க அறுசுவை உணவழைத்து பஞ்சபூதங்களின் சாட்சியாக 4 பேர் வாழ்த்த 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் ஒரு மனமாக இணைவதுதான் திருமணம். அங்கே பொண்ணுக்கு 100 பொன் நகை போடுகிறார்களா, அமெரிக்காவில் பையன் வேலை பார்க்கிறானா, இல்ல 2 லட்சம் சம்பளம் வாங்கிறானா என்பது அங்கு முக்கியம் இல்லை. எவ்வளவு செலவு பண்ணி திருமணம் நடந்தாலும் இருவரும் பொறுமையாக இருந்தால் மட்டுமே பிரியாமல் ஒரு 2 வருடமாவது வாழ முடியும். உலக அழகனும் உலக அழகியும் கல்யாணம் முடிச்சா கூட 6 மாசத்துக்கு மேல 2 பேரையும் பார்க்க முடியாது நடுவரே. அதற்குதான் 3வது ஒரு முகம் தேவைப்படுகிறது. அதான் குழந்தை பாக்கியம். அதற்கும் பொறுமை வேண்டும். சமீபத்துல ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கும் போது நடுவரே, இது ஒரு சிரிப்பதற்காக மட்டுமில்ல, சிந்திப்பதற்கு தான். 25 லட்சம் செலவு பண்ணி ஒரு திருமணம் நடக்குது. அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. என் பக்கத்துல ஒரு முதியவர் உட்கார்றாரு. அவரு சாப்பிட உட்கார்ந்த விட பின்னாடி 2 காலேஜ் பையன் இடம் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் பேசுறான். டேய் மச்சான், சீக்கிரம் வாடா, இந்த சீட்டு காலியாக போகுது அப்படின்னு சொல்றான். அந்த பெரியவர் திரும்பி பார்த்து, யோ இப்பதான் சாம்பாருக்கே போயிருக்கேன், இன்னும் காரக்குழம்பு, ரசம், ஒரு வடை, பாயாசம் இப்படி நிறைய இருக்குது, போயா அந்த பக்கம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அந்த குடும்பங்கள் 5 மணி நேரம் பார்த்து உப்பு பார்த்து காரம் பார்த்து சமைத்த அந்த சமையலை 5 நிமிடம் ருசியாக சாப்பிட முடியவில்லை. நானும் அவசரமாக சாப்பிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நாம் உண்ணப்படுவதை விட அங்க வீணாக்கப்படுவதே அதிகம் நண்பரே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, எனக்கும் கூட 20 வயசுல திருமணம் ஆயிடுச்சு. நானும் எதிர்பார்த்த ஒரு கமலஹாசன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு கிடைப்பாரு. ஆனா எனக்கு கிடைச்சது கர்வாஸ் மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சார். இங்க நடுவர் சிரிக்கிறத பார்த்தா அங்கேயும் அப்படித்தானே ஐயா தாலி கட்டி முடிச்ச பிறகுதான் பாத்திருப்பீங்க, முன்னால அழகான பொண்ணுங்களா கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு சிம்ரன் மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க, கடைசியில ஒரு கோவிசர்லா மாதிரி கிடைச்சிருப்பாங்க இல்லையா? இங்கே கமலஹாசனோ கருணாசோ சிம்ரனோ கோவிசர்லாமோ முக்கியம் இல்லை, அழகோ பணமோ முக்கியம் இல்லை. ஆனால் இன்று வரையிலும் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதுதானே அங்கே வேணும். இன்னைக்கு இன்றைய குடும்பத்தில் அப்படியா இருக்கிறது? குடும்ப நல நீதிமன்றத்துக்கு சென்றால் 1 லட்சம் வழக்குகள் இன்று பதிவாகி இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு சொல்ல வர. இன்னைக்கு குடும்பத்துல குறைந்து போனது பொறுமைதான் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாம் சின்ன வயசுல படிக்கும் போது பேனாவுக்கும் பென்சிலுக்கும் நோட்டு புத்தகத்துக்கும் வாரக்கணக்குல காத்திருந்தோம், மாசக்கணக்குல காத்திருந்தோம். அந்த காத்திருப்பு என்பது வெறும் நாட்களை கடத்துவது மட்டுமல்ல, நம்மை பக்குவப்படுத்துவதற்கும் நம்மை செவைப்படுத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக தான் நினைத்தோம். ரேஷன் கடையில் காத்திருந்தோம், பேங்க்ல காத்திருந்தோம். அடுத்தது இந்த காத்திருப்பு உணவுக்காக காத்திருந்தோம், பொருளுக்காக காத்திருந்தோம். இந்த பசித்த வயிறும் கிடைக்காத பொருளும் அதனால் உடையாத மனமும் தான் நம்மளை இந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்தது, பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனால் இன்று மாடர்ன் பேரண்டிங் என்ற நிலையிலே பிள்ளைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு தேவையில்லாத பொருளையும் ஆசைக்கும் தேவைக்கும் அதிகமாக கொடுத்து ஆரம்பத்துல நம்ம ஆசிரியர்கள் நம்மளை அடிக்கி நாமெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு மனித உரிமை ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், நம்ம அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜெயில இருந்திருப்பாங்க. அந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு பொறுமையா படிச்சதுனாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அவங்க அடிக்காம விட்டு இருந்தா நாம ஜெயில இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் பள்ளி விட்டு வரும்போது கொஞ்சம் சும்மா அழுதுட்டு வந்தா கூட எந்த வாத்தியார் ஒன்னு அடிச்சாரு அப்படின்னு பேரண்டே பொறுமை இல்லாம கேக்குறாங்க நடுவரே. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அன்று மாணவர்களாக இருப்பதற்கு பொறுமை தேவைப்பட்டது, இன்று ஆசிரியர்களாக இருப்பதற்கே பொறுமை தேவைப்படுகிறது. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா, நடுவரை நாங்க மாணவரா இருக்கும் போதும் அடி வாங்கணும், இன்று ஆசிரியரா
பெரியவங்களா இருக்கும் போது அடி வாங்க வேண்டியதா இருக்கு. இதுதான் கொடுமை. இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது நடுவர் அவர்களே. ஐயா, தாத்தா வைத்த தென்னை மரம், பாட்டி வைத்த கொய்யா மரம், இது எல்லாம் நாம் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்கவில்லை, தேங்காயும் கிடைக்கவில்லை, கொய்யாப்பழம் கிடைக்கவில்லை. அதற்காக பொறுமை இழந்து அந்த மரங்களை வெட்டிவிடவும் இல்லை. ஆனால் இன்று நாம் பொறுமையாக மரம் நட்டு நீர் ஊற்றி கொண்டிருக்கிறோமா? இல்லை. நமக்கே இந்த நிலைமை என்றால் அடுத்த தலைமுறைக்கு மரம் நடவும் தெரியாது, தண்ணி ஊற்றவும் பொறுமை இல்லை, ஏன் இடமே இல்லை, காயும் இல்லை, கனியும் இல்லை, அதை பற்றிய கவலையும் இல்லை. ஆனால் அந்த பொறுமையின்மை, இந்த நம் குடும்பத்தில் இல்லாத அந்த பொறுமையின்மை அடுத்த தலைமுறை வரைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மத நூலான திருக்குறான்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிரை எடுத்து சோதிப்பேன், உன்னுடைய உடைமைகளை எடுத்து சோதிப்பேன், பசியை கொடுத்து சோதிப்பேன். இப்படி இக்கட்டான சூழ்நிலை அனைத்திலும் யார் ஒருவன் பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கையாளுகிறானோ அவனே வெற்றியாளன். அந்த சூழ்நிலையை தன்னுடைய வாயையும் கையையும் சரியாக கையாளுபவனே பொறுமைசாலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு குறைந்து கொண்டிருப்பது இன்று பணமோ பொருளோ இல்லை நடுவர் அவர்களே, இன்னைக்கு குறைந்து கொண்டிருப்பது பொறுமை மட்டும்தான். ஆகவே இந்த அடுத்த நொடி நிலையில்லாத, நான் சொல்றதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆகவே ஓகே 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 அடுத்த நொடி நிலையில்லாத வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை பொறுமையோடு, அன்பாகவும், ஆதரவோடும், மகிழ்வோடும் வாழ வேண்டும். கடமையும் பொறுமையும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். தமிழை தமிழாகவே ஆழ்வோம். பண்பட்ட புத்தகங்களை பிள்ளைகளுக்கு படிக்க கொடுப்போம். பொறுமையான அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். இன்று குடும்பங்களில் குறைந்து வருவது பணமோ புகழோ பொருளோ இல்லை நடுவரவர்களே, பொறுமை மட்டுமே குறைந்துள்ளது என்பதை சரியான தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று கடம் கோட்டார் அவர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பாட்டுக்கு போற